உதிரி உதிரியான சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் வறுக்காத சேமியாவை அடுப்பை சிம்ல வச்சு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தட்டில் மாற்றி வச்சிடணும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுறணும். இப்போ ஒரு தக்காளி 1 கப் கேரட் பீன்ஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்லேயே காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ உப்பு காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ 1 கப் சேமியாக்கு 1 கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொதிச்ச உடனேயும் உப்பு பார்த்துட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க சேமியாவை உள்ள சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தா உதிரி உதிரியான சேமியா உப்புமா